வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இது க்ரீன்ஸ் கவுன்சிலிங். அது என்ன 2 முறை காதலிப்பது? ஒருத்தரையே 2 முறை அப்படின்னு சொன்னேன், வெவ்வேறு ஆட்களை சொல்லலை. அதாவது ஒரு டர்க்கிஷ் சேயிங் படித்தேன், இஃப் யூ ட்ரூலி லவ் சம்மன் லவ் தெம் ட்வைஸ் அப்படின்னு. தடவை ஒருத்தரை காதலிக்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம்லாம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா, ரொம்ப அழகாக தெரிவாங்களாம். அவங்க ட்ரெஸ் பண்ணுறது, அவங்க பேசுகிறது, நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உருகி 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 அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மோர் லைக் இன்ஃபேச்சுவேஷனாக தான் இருக்கும். அதே பர்சன் 2வது முறை காதலிக்கும் போது இந்த பார்த்த நல்ல விஷயம்லாம் மெதுவாக திரையெல்லாம் விலகும். அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரிய வரும். அவங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காதது, நீங்கள் எதிர்பார்த்தது ஆனால் அவங்கக்கிட்ட அது இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்பையும் அந்த அன்பு இருந்தது அப்படின்னா பெர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட ரியலாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஃபில்டரும் போடாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களா ஏற்றுக்க பழகிடுவீங்க. அந்த மாதிரியாக அவங்கள நீங்கள் காதலிச்சிங்கன்னா அந்த காதல் நிலையானதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த காதல் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த டர்க்கிஷ் சேயிங், இஃப் யூ ட்ரூலி லவ் சம்மன் லவ் தெம் ட்வைஸ். தேங்க்யூ. டாட்டா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.